எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திண்டுக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திண்டுக்கல் மாவட்டத்துல ஓவராலா கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய பார்வை? இந்த திண்டுக்கல் மாவட்டம் இதுல 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர். இதுல என்ன ஸ்பெஷல்னா அதிமுகவுக்கும் சரி திமுகவும் சரி 2 ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. அதிமுகவுக்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் நத்தம் 2 பேர் இருக்காங்க. திமுக பொறுத்தவரை ஐ பெரியசாமியும் சன்னு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லோக்கலாக தான் இருக்கு. அப்புறம் சக்கரபாணி அவர்கள். ஸோ இந்த 2 லீடர்ஸ் அங்கே இருக்காங்க, 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ். ஸோ இதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான் அவர்களுடைய நம்ம பழனிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த பழனி தொகுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னா இது ரொம்ப ரொம்ப திமுக ஃபேவரபிளான தொகுதி. 2011 ஐபி செந்தில்குமார் தோக்குற தேர்தலில் கூட 45% ஓட்டுக்கு மேலே எடுத்து தோக்குறாரு. அதுவே அரிது. 45% மேல ஒரு தேர்தலில் எடுத்தோம்னா அது யாரும் தோக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஓட்டு எடுத்து தோக்குறாருன்னா அந்த ஒரு வேவ் எலெக்ஷன்ல அப்படின்னா இந்த தொகுதி திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கான தொகுதின்னு புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி 50% ஓட்டு மேல எடுத்து ஐபி செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு. இந்த முறை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நான் திண்டுக்கல்ல வெற்றி பெற்றேன். திண்டுக்கல்ல திமுக ஜெயிக்கலாம், திண்டுக்கல் தொகுதியில் ஜெயிக்க தொகுதி மாறி பண்ணிக்கிறாரு. இங்க கூட்டணி கட்சியான சிபிஎம் சீட் ஒதுக்குறாங்க. 21 பொசிஷன் எடுத்து 21 நான் சொன்ன மாதிரி ஐபி செந்தில்குமார் 53% கிட்ட ஓட்டு எடுத்திருக்காரு. அப்புறம் அதிமுகவை சேர்ந்த ரவி மனோகரன், அவர் தான் இப்பவும் கேண்டிடேட் நினைக்கிறேன், அவரும் 38% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இருந்து வினோத் ராஜசேகரன் அவர் ஒரு 3%. அப்புறம் மக்கள் நீதி மையம் அமமுக எல்லாம் கண்டஸ்ட் பண்ணி அவங்க 1% சொற்பார்ப்பு எப்படி எடுத்தாங்க 2 பேரும். இந்த முறையை பார்த்தீங்கன்னா இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாண்டி அவர்கள் கேண்டிடேட் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விளையாட கொண்டு கேண்டிடேட் தான் நினைக்கிறேன். நாம் தமிழர் இருந்து முருகேஸ்வரி, தாவைக்கால இருந்து பிரவீன்குமார் நிற்கிறாங்க. அதிமுக அதே ரவி மனோகரன். ஸோ இதுல இப்போ இங்க இருக்க காஸ்ட் காம்பினேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இங்க இந்த தொகுதி ஆக்சுவலி 2008 ரிசர்வ் தொகுதியா இருக்கு. இங்க தேவேந்திர மக்கள் பாப்புலேஷன் அதிகம், எஸ்சி பாப்புலேஷன் அதிகம், ரிசர்வ்டா இருந்தது. அதுக்கப்புறம் பொது தொகுதியை வந்தப்பறம் 2000 இங்க தேவேந்திர ஃபர்ஸ்ட் பொசிஷன் 23% இருக்காங்க. 2வது இடத்துல வெள்ளாள கவுண்டர் அவங்க 15% ஓட்டு எடுத்திருக்காங்க. பிள்ளமார் 11% இருக்காங்க. அப்புறம் செட்டியார் 10%, முஸ்லீம் 10% அப்படின்னு கொஞ்சம் நல்ல பாலினேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இது ஒரு காஸ்டான டாமினன்ட் அப்படின்றதுல கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அடர்த்தியா இருக்கு. இந்த செக்ஷன்ல ஒரு முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஐபி செந்தில்குமார் ஜெயிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு காஸ்ட் நியூட்ரலா ஜெயிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம இந்த தொகுதியை நம்ம அனாலிசிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமா ஸ்ட்ரக்சரிஸ்ட் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்ப 50% எடுத்தவர் 42-43% உறுதியா எடுத்துருவாங்க. பிளஸ் இந்த டிவிகே ஓட் ஸ்பிரிட் அதெல்லாம் 90K ஓட் ஸ்பிரிட் இருக்கிறதால பெரிய அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் இருக்கு. இங்க ரிகவரி கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிளஸ் அவர் ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒரு கேண்டிடேட் மீண்டும் கொடுத்துருக்காங்க. பெட்டர் வேற கேண்டிடேட் போயிருக்கலாம். அதுவே அந்த ஓட்டு பதில் ஒரு சோர்வு இருக்கிறதால இந்த தொகுதி கம்யூனிஸ்டுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்து. அடுத்து ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் சக்கரபாணி 96ல இருந்து தொடர்ந்து ஜெயிச்சு வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவர் தான் எம்எல்ஏ. 96, 2001, 6, 3 இப்ப 7வது முறையா அவர் மீண்டும் போட்டிடுறாரு இந்த தொகுதியில. ஸோ இந்த தொகுதி லாஸ்ட் டைம் எடுத்து பார்த்தாரு. லாஸ்ட் டைமே இவரும் 50% ஓட்டு மேல எடுத்துக்காரு. எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கொஞ்சம் நல்ல ஓட்டு 40% எடுத்தாரு. பட் சக்கரபாணி ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் மேல ஜெயிச்சார். தொகுதியில் நல்ல ஒரு கனெக்ட் உள்ளவர். 2011 தோக்குற தேர்தலில் கூட ஒரு ஹெல்தி ஓட்டு ஜெயிக்கிறாருன்னா அப்போ 50% ஓட்டு அந்த தேர்தல் இருக்கு. அப்பனா இவருக்கு அந்த தொகுதியில கிளவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கெல்லாம் பெருசா எல்லாம் நீங்க சேலஞ்சு எதிர்பார்க்க முடியாது. இப்ப நீங்க நாம் தமிழ் இந்த முறை பாத்தீங்கன்னா நாம் தமிழ் பழ ரகுபதி கேண்டிடேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டிவிகே எஸ் மோகன் அவர் நிற்கிறாங்க. இங்க இந்த பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தால சக்கரபாணிக்கு இன்னமும்
ஒரு ஃப்ரீ ஹேண்டு இது தொகுதியில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக 50% ஜெயிக்கிறாரு, பாஜக இன்னும் அது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் அரித்மெட்டிக் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இங்க வந்து கவுண்டர் சமூகம் கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க, 50% இருக்காங்க. சக்கரபாணி ஒரு கவுண்டர் மந்திரின்றதால் இங்கு ஓவர்வெல்மிங்கா ஒரு கன்சல்டேஷன். தேவேந்திர குலர் முஸ்லிம் மற்றும் முத்திரை கொஞ்சம் முக்குலத்தோர், செட்டியார் கொஞ்சம் முத்திரையர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறதால இது வந்து ரொம்பவே ஃபேவரபிளான தொகுதி திமுக. ஸோ ரொம்ப நம்ம யோசித்தாரு சக்கரபாணி மீண்டும் வெற்றி பெறுது இங்க 100% கன்ஃபார்ம். அடுத்து ஆத்தூர், இதுவும் நம்ம ரொம்ப நேரம் இது அனலைஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இங்க வந்து இங்கேயும் 96 முதல் கொண்டு 2000 தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த 2001 மட்டும் கொஞ்சம் மிஸ் இருக்கு. 2006 தொடர்ந்து அவர் தான் எம்எல்ஏ நினைக்கிறாரு. இங்க வந்து ஐபிடி சாமி ஜெயிக்க லீடு தான் 60%. இப்ப போன வாட்டில பாத்தீங்கன்னா 72% பாமக எதிராக 72% எடுத்து ஜெயிக்கிறாங்க. அப்பயே நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் கொஞ்சம் மாற்று இல்லாத நாம் தமிழர் போன, ஆனா அந்த நாம் தமிழர் 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 7.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் அமமுக பெருசா ஃபைட் கொடுக்கல. இந்த முறை வந்து அதிமுக எங்க போட்டியது ஐபிடி சாமிக்கு எதிராக விஸ்வநாதன் கேண்டிடேட். அப்புறம் நாம் தமிழர் இருந்தா சைமன் ஜஸ்டின்றவர், அது 2021 கண்டெஸ்ட் பண்ண அதே கேண்டிடேட் திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிவிக்கு வந்து கலைச்செல்வி அவங்க கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த தொகுதியோட காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஆத்தூரை பொறுத்தவரை இங்க தேவேந்திர குலர் பிளஸ் முக்குலத்தூர் இங்க நல்ல ஒரு இதுவே ஒரு 35% 2 பேர் சேர்த்து தேவேந்திர குலர் 20% இருக்காங்க. அப்புறம் முக்குலத்தூர் 16% இருக்காங்க. இதே நல்ல ஒரு காஸ்ட் இருக்கு. பிளஸ் வெள்ளாள கவுண்டரும் கொஞ்சம் இருக்கு, அவங்க 18% இருக்காங்க. ஐபிடி சாமியை பொறுத்தவரை ஒரு காஸ்ட் நியூட்ரலிட்டியில் எல்லாருக்கும் பொதுவான இருக்கு. அதாவது 70% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிற நபர் செட்டியார், கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப இதுவும் டிஎம்கே ஃப்ரீ தாங்க, உறுதியாக அங்கே டிஎம்கே ஆத்தூர் ஜெயிச்சிருவாங்க. அடுத்து நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தான் இந்த திண்டுக்கல் இதுல கொஞ்சம் மோர் ஃபேவரபிள் ஃபார் ஏடிஎம்கே அப்படின்ற இருக்கிற தொகுதி. ஏன்னா இங்க திமுக வந்து கடைசியா இப்ப இங்க ஜெயிச்சிருக்குன்னா 1971 ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக கட்சி ஆரம்பிச்ச பிறகு திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதே கிடையாது. 2021 கூட இவங்க தான் அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. அதை தாண்டி இங்க வந்து நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை திருமதி ஏஎஸ் பொன்னம்மாள், அவங்க காங்கிரஸ் லீடர், அவங்க வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்க 96 வரைக்கும் ஒரு 7 முறை இங்க எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பரம்பரை இல்லாத. ஸோ இந்த நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை இப்போ 2021 என்ன ஆச்சுன்னா தேன்மொழி சிட்டிங் எம்எல்ஏ அவங்க வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட ஓட்டு எடுத்திருக்காங்க. அதிமுக ஸ்ட்ரக்சரலி எவ்வளவு ஸ்ட்ராங்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க எதிராக வந்து முருகவேல் ராஜன் ஒரு தேவேந்திர இயக்கத்துக்கு ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பெருசா ஒர்க் பண்ண போது அவங்க 35% தான் ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்கேயும் நல்ல வசந்தா தேவேந்திர கேண்டிடேட் 10,000 ஓட்டு எடுத்து 10% கிட்ட ஓட்டு எடுத்திருக்காங்க தேவேந்திர செக்மெண்ட்ஸ்ல. அப்புறம் தேமுதிக ஒரு 2% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம்னா 2% ஓட்டு எடுக்கல. இப்ப பார்த்தோன்னா திமுக வந்து நாகஜோதின்னு ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஐடியலி வந்து இங்க நம்ம சுப்ரத்னம் சாருக்கு இங்க கொடுத்துருந்தா நல்லாவே ஒரு ஃபேவரபிளா இருக்கும். ஏன்னா அவர் நிலக்கோட்டை பொன்னம்மாளோட சன்னின்லாம். ஸோ அந்த ஃபேமிலிக்கே இந்த தொகுதி நிறைய ஆட்கள் இருக்கிறதால அவருக்கு கொடுத்துருந்தா ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். அந்த ஓவர்வெல்மிங் தேவேந்திர குலர் ஓட்டு வந்து வந்திருக்கும். பட் சம்பவ் அந்த திமுக வந்து வேற கேண்டிடேட் சூஸ் பண்ணாங்க. இவங்க அந்த கேண்டிடேட் ஒரு நாகஜோதின்னு ஒரு நியூ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி களத்துல இது எதிரொலிக்கும் அப்படின்னு தெரியல. இது வந்து ட்ரெடிஷ்னலி கொஞ்சம் திமுக வீக்கா இருக்கிற பகுதி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டோட போயிருக்கலாம். பட் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐபிடி சாமி மற்றும் ஐபி செந்தில்குமார் அவங்க கால் தான். அவங்க மேபி இது ஜெயிக்கலாம் அப்படின்ற அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக இருந்து தேன்மொழிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இங்க 4வது முறை தொகுதியில் போட்டிடுறாங்க. அப்புறம் நாம் தமிழர் இருந்து கைலை ராஜன், அப்புறம் தாவேக்கா இருந்த ஐயனார், தேவேந்திர குலர் சமூகத்தில் இவங்களும் கேண்டிடேட் வராங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இது இருக்கு. வேணா தேன்மொழி அவர்களோட ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அவங்கள பெருசா ஆக்டிவா செயல்பட முடியல அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. ஒரு யங் ஃபேஸ் நாகஜோதிக்கு
மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க தெரியல. இதே சுப்ரத்னம் போன்ற வேற ஏதோ கொஞ்சம் சீசன் பொலிட்டிஷியன் இதை கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருந்திருக்கலாம்ன்றதான் என்னோட பார்வை. பட் இப்போ இப்போ இந்த நாகஜோதின்றதால கொஞ்சம் இதுல என்னன்னா தேவேந்திர இங்க அதிகமா இருக்கிறதால அந்த ஸ்பிளிட்டும் கொஞ்சம் நாம் தமிழர் தாவேகா போன்ற கட்சி கொஞ்சம் ஸ்பிளிட் பண்றதால கொஞ்சம் இங்க திமுகக்கு ஆல்தோ தி விஷ் டு வின்ன்றதால பட் ஐ பெரியசாமி கொஞ்சம் இந்த தொகுதி ஜெயிக்கணும்ன்ற ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். பட் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அதிமுக இங்க வெற்றி பெறக்கூடிய சூழல்ல தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்து நத்தம் சட்டமன்ற தொகுதி. நத்தம் தொகுதியை பொறுத்து அதிமுக சீனியர் லீடர் நத்தம் விஸ்வநாதன் அவர் வந்து 99 தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒரே ஒரு முறை தான் ஜெயிக்க முடியல. 2016 அப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கல, ஆத்தூர்ல போய் போட்டிட்டு சொன்னாங்க. 2016 இங்க வந்து ஆண்டியம்பலம் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். ஆண்டியம்பலம் என்ற ஒரு ஃபாதர் வந்து அம்பலத்தான் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு 6 முறை வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொகுதி. அவருக்கு அப்புறம் தான் நத்தம் விஸ்வநாதன் இங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. இப்போ 2021 நத்தம் விஸ்வநாதன் இங்க வந்து 48% ஓட்டு ஜெயிக்கிறாரு. அவருக்கு எதிராக ஆண்டியம்பலம் அவர் 43% ஓட்டு எடுத்துக்கு ஜெயிக்கிறாரு. கொஞ்சம் நல்லா ஃபைட் கொடுத்துருக்காரு. நத்தம் சிவசங்கரன் நாம் தமிழர்ல அவர் 14,000 ஓட்டு எடுத்திருக்காரு. அமமுகவை சேர்ந்த ராஜா அவர் 2,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இங்க என்னன்னா இப்போ யாரே கேண்டிடேட்ஸ்னா அதிமுக நத்தம் விஸ்வநாதன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க. டெக்னிக்கலி திமுக ஆண்டியம்பலம் மீண்டும் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக் இருந்தாங்க. பட் ஆனா அவங்க ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்துருக்காங்க. வீரமுத்திரை முன்னேற்ற கழகத்துல சேர்ந்த கே செல்வகுமாருக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு போல்டான டாக்டிக்கல் டிசிஷன். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முத்திரையர்கள் வந்து ரொம்பவே பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்க தொகுதியில நத்தம் பண்ணணும். இங்க வந்து முத்திரையர் சமுதாயமே அவங்க அம்பலம் அதுக்குள்ள வரும். அவங்களே 25% இருக்காங்க. அப்புறம் ஆதி திராவிடர் தலித் பாப்புலேஷன் ஒரு 16% இருக்காங்க. வெள்ளமாறு 13%, வெள்ளாள கவுண்டரும் கொஞ்சம் 12% இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் 8% இருக்காங்க. ஸோ கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷனும் இங்க இருக்கு. ஸோ ஐடியலி வந்து இங்க ஒரு பவர்ஃபுல்லான முத்திரையர் போடும்போது அவருக்கு எதிராக அந்த தலித் கன்சால்டேஷன் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. இவர் நத்தம் விஸ்வநாதன் வந்து ஒரு முக்குளத்தோரா இருந்தும் கொஞ்சம் இவர் ஒரு ஹாஸ்பிட்டலா ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஸோ இந்த முறை வந்து ரொம்ப டைட் ஆஃப் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இது. இப்ப நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரபாணிக்கு எதிராக பாஜக கேண்டிடேட் போட்டதால அவர் வேடசந்தூரும் இதுவும் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க நல்ல இவருக்கு ஏன்னா இன்னைக்கு கே செல்வகுமாருக்கு சீட் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கும் முத்திரையர்களுக்கு வந்து திமுக நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற ஒரு பர்செப்ஷன் உருவா இருக்கு. மேல வரணும். இந்த தொகுதியில கே செல்வகுமார் வெற்றி பெறலன்னா அவர் எங்கேயுமே நான் அந்த ஒரு 25% அவங்க பாப்புலேஷனே இருக்காங்க. ஸோ அதனாலதான் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா போகும். நத்தம் விஸ்வநாதனும் கொஞ்சம் நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் கே செல்வகுமாருக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். கன்சிடரிங் டிஎம்கே ரிசோர்ஸஸ் அவங்க எக்ஸ்டென்ஸா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா போத் ஐ பெரியசாமியும் சரி இவங்க சக்கரபாணியும் சரி இந்த மாவட்டத்தை ஸ்வீப் பண்றதுக்கு ரொம்பவே கீனா இருப்பாங்க. அவங்க 5 வருஷம் மந்திரியா இருந்து வந்திருக்காங்க. அவங்க ரிசோர்சஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் சக்கரபாணி கேஸ் இதுல வந்து அவங்க பாஜக பண்ற இன்னும் ஃப்ரீ ரன்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து நான் கே செல்வகுமாருக்கு ஒரு எட்ஜ் நான் இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன். அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் வந்து அது வந்து கொஞ்சம் அர்பன் ஜாஸ்தி இருக்க தொகுதி. இங்க வந்து சர்ப்ரைசிங்லி டிஎம்கே வந்து 96 அப்புறம் பெருசா வெற்றி பெறல. இதுல ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டர் தான் இருக்கு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவருக்கு அங்க 2016, 22 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சாரு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இந்த லோக்கல்ல கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு தலைவர். இப்ப 2021 பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக சிபிஎம் சேர்ந்த பாண்டி அவர் வந்து இப்போ பழனியில கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வேட்பாளர் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் 47% எடுத்திருக்காரு. இப்போ இவர் பாண்டி வந்து ஒரு 38% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் சேர்ந்த ஜெயசுந்தர் அவரும் ஒரு 7.5% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஸ்டேட் அரேஞ்சர் ஜாஸ்தி.
அர்பன் ஏரியா இருந்து மக்கள் நீதி மையமும் ஓட்டு கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒரு டீசெண்டா 2000 ஓட்டுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா ஐபி செந்தில்குமார் வந்து ஒரு பெரிய போல்டு கால் எடுத்திருக்காரு. பழனியிலிருந்து இங்க வந்து பழனி, அதாவது 50% ஓட்டு ஜெயிக்கிற பழனி விட்டு இங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்னா போல்டா வந்து இறங்கி எப்படியோ இவரை ஃபைட் பண்ணி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஜெயிக்கிற பிளான்ல வந்திருக்காரு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனோட ஏஜும் ஒரு பெரிய ஃபேக்டர். அவர் எப்படி கேம்பெயின்ல அதெல்லாம் பார்க்கணும்னு தெரியல. அர்பன் ஓட்ஸ் கொஞ்சம் டிவிகே இருக்கும், என்டிகேக்கும் கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஐபி செந்தில்குமார் வெற்றி பெறுவாரா அப்படின்றது இதெல்லாம் பட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அவருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே நல்ல டிஎம்கே வந்து இந்த மற்ற எல்லா தொகுதிகளுக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூருக்கு ஈக்குவலண்டா திண்டுக்கல்லே நல்ல பார்லிமெண்ட் செக்மெண்ட் நல்ல ஓட்டு எடுத்துங்க. அதுவே ஒரு ஐபி செந்தில்குமார் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ செந்தில் பாலாஜி மாதிரி ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு அவரு. ஸோ என்ன பொறுத்தவரை ஐபி செந்தில்குமாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சேர்ந்து சமுதாயம் இருக்கு. இங்க வந்து எந்த செக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னா பிள்ளைமார் 24% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் 15% இருக்காங்க, முஸ்லிம்ஸ் 15%. ஸோ மைனாரிட்டி ஓட் கொஞ்சம் இருக்கு, முஸ்லீம் ஓட் நிறையவே இருக்கு. கிறிஸ்டியன் ஓட் கொஞ்சம் அப்படி போனாலும் விஜய் கால கொஞ்சம் ஸ்பிரிட் வந்தாலும் அங்க ஓரளவுக்கு இவர் ஐபி செந்தில்குமார் எடுத்துருவாரு. பிளஸ் பிள்ளைமாறு, ஆதிதிராவிடர், தலித் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கு, வன்னியர் ஓட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால வன்னியர் ஓட்டு எப்படி தானே திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வந்துடும். ஸோ இது மிக்சடாக அந்த முஸ்லீம் ஓட்டு இருக்கிறது வந்து ஐபி செந்தில்குமாருக்கு ஒரு எட்ஜ், பிளஸ் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஏஜ் ஃபேக்டர்ஸ் அவருக்கு எட்ஜ் கொடுக்கும்ன்றது அந்த ஃபீல் எனக்கு. ஸோ இங்க வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து இன்னும் கொஞ்சம் அதிமுக நீண்ட முறை வெற்றி பெற்ற தொகுதி. திமுகவோட அதிமுக நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து 96ல அப்புறம் கடைசி 2021 ஜெயிச்சாங்க. இடைப்பட்ட காலம் 25 வருஷம் இந்த கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியல. எனக்கு வந்து இந்த கேண்டிடேட் லிஸ்ட் இங்க வேடசந்தூர் வந்தோன்னு பெரிய சர்ப்ரைஸா இருந்ததுன்னா காந்திராஜனுக்கு சீட்டு கிடைக்கிறது. ஏன்னா காந்திராஜன் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் எம்எல்ஏ இருந்திருக்காரு. சீட்டு கிடைக்காத பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. ஸோ அவருக்கு எதிராக டி சாமிநாதன் நாங்கள் ஒன்றிய செயலாளர், அவர் கொஞ்சம் நல்லா செயல்பட்டு அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒக்கலிகா கவுண்டர், அவங்க பாப்புலேஷன் கொஞ்சம் 20% மேல இருக்கு. ஒரு வெள்ளாள கவுண்டரும் கொஞ்சம் அங்க இருக்காங்க 10% மேல. அப்புறம் சோழி வெள்ளாளர் கொஞ்சம் இருக்காங்க. யாதவர் பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. அருந்ததியர் கொஞ்சம் இருக்கு. பழைய பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கிறதால இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு திமுக வந்து இந்த மாதிரி வெள்ளாள கவுண்டரோட போனது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ரொம்பவே சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு கான்பிடென்டா இதை எப்படி ஜெயிச்சிடலாம், இந்த இவரை போட்டு ஸ்ரீனிவாசனை போட்டு சுவாமிநாதனை வச்சு ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில வந்து ஒரு பர்ஃபார்மிங் எம்எல்ஏ வந்து டிராப் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. அவருக்கு எதிராக பிபி பரமேஸ்வரம் வந்து அதிமுக ஒரு யங் எமர்ஜிங் லீடர்ல ஒருத்தர். அவர் நல்லாவே அந்த அதிமுக கேடரஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலாரிட்டி பிபி பரமேஸ்வரம் இருக்கு. கடந்த முறை வந்து ஒரு தோக்காத தேர்தலில் 40% மேல ஓட்டு எடுத்தார் பிபி பரமேஸ்வரம். ஸோ ஆனா காந்திராஜன் 50% ஓட்டு எடுத்த ஜெயிக்கலாம். ஸோ ஒரு புது கேண்டிடேட்டோட எப்படி இங்க போகும்ன்றது எனக்கு அதே பெரிய சந்தேகமா இருக்கு. நாம் தமிழர் கூட எங்க திண்டுக்கல்ல மற்ற பகுதியில் இருக்கிற ஓட்டு இங்க எடுக்க முடியல. இந்த போல்டேஷன் நாம் தமிழர் கொஞ்சம் 10,000 ஓட்டு கம்மியாக தான் இங்க எடுத்திருக்காங்க. அவன் பெருசா ஓட்டு எடுக்கல. இந்த முறை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஹுசைன் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. இங்க முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி தான், பட் இந்த அளவுக்கு கை கொடுக்கும் தெரியல. அப்புறம் டிவிகே நாகஜோதின்ற கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு டைட் ஃபைட்டா தான் இது போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல சக்கரபாணி எல்லா ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணாரு. பட் எனக்கு இன்னும் பிவி பரமேஸ்வரனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ அதிமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை பார்த்தோம். இந்த 7 சட்டமன்ற தொகுதிகள் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர். இதுல பழனி திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், ஒட்டஞ்சத்திரம் திமுக, ஆத்தூர் திமுக, நிலக்கோட்டை தனித்தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், நத்தம் திமுக, திண்டுக்கல் திமுக, வேடசந்தூர் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் சொல்லியிருக்கீங்க. திண்டுக்கல் மாவட்டத்துடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டம்